வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம மாஸ்டரிங் எஸ்கியூஎல் கிளாஸஸில் எஸ்கியூஎல் ஃபண்டமெண்டல்ஸ், எஸ்கியூஎல் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் எல்லாமே பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தான். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸான வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இதை நம்ம. ஸோ வியூ நம்ம எதுக்கு க்ரியேட் பண்ணுறோன்னா, இட்ஸ் அ டெம்ப்ரவரி டேபிள், not physically materialized. So every time நம்ம அந்த query ரன் பண்ணும்போது அது வியூவில் இருந்து தான் ரன் ஆகும். It is not going to call the table, but indirectly it is calling the table only, created by combining one or more table. ஸோ நம்ம டேபிள் இருந்து டைரெக்டாக கொரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வியூ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வியூவிலேருந்து நமக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் ஆர் எனி அதர் ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட் வியூ காமெடிஸ் as select star from films where kind equal to comedy. ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம வியூவை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர் வியூ, ட்ராப் வியூ. இதை நம்ம ப்ராக்டிக்கல் செஷனோட நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெங்த். லெங்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் த லெங்த் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு காலம்ஸ். ஸோ மோஸ்ட்லி இதை நம்ம செலக்ட் காலமில் யூஸ் பண்ணுவோம். ஈவன் வேர் கண்டிஷனில் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் நேம் ஃப்ரம் த கஸ்டமர் டேபிள். ஸோ அந்த கஸ்டமர் டேபிள் இருக்கிற ஃபஸ்ட் நேமோட லெங்த், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் இருக்குன்னா அந்த வேர்டில் எவ்வளோ லெங்த் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோவர் கன்வெர்ட்ஸ் த கேரக்டர் ஆஸ் மென்ஷன். ஸோ அப்பர் யூஸ் பண்ணணும்னா அந்த காலமில் இருக்கிற வேல்யூ எல்லாமே அப்பர் கேஸில் கொடுக்கும். லோயர் யூஸ் பண்ணும்போது அந்த காலமில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு லோயர் கேஸில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆல் அக்கரன்சஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீப்ளேஸ் ஆஃப் கண்ட்ரி காலம், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் அந்த ரெக்கார்டில் இருந்துச்சுன்னா அந்த காலமில் யூஏசிஏன்னு சொல்லிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ பிஜி அட்மினில் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபில்ம்ன்ற ஒரு டேபிளில் நான் செலக்ட் கொரி போட்டு ரிட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது ஒரு வியூ க்ரியேட் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபில்ம் வேர் ரிலீஸ் இயர் greater than or equal to 2006ல வந்து நம்ம இந்த கண்டிஷன் ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வியூவில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே லேட்டஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சேம் செலக்ட் கண்டிஷனை நம்ம இங்கே கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த செலக்ட் கொரியில் என்னென்ன காலம்ஸ் வந்ததோ இது எல்லாமே இந்த வியூவில் வந்து இப்போ அப்டேட் ஆகிட்ருக்கோம். ஸோ வெனவர் நம்ம இந்த வியூவை கொரி பண்ணும்போது அண்டர்லையிங் அந்த டேபிள் டேட்டாலேருந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரோம். ஸோ பார்த்தீங்கன்னா சேம் ரோஸ் கவுண்ட்டு தான் இங்கேயும் இருக்கும். பட் இந்த வியூவில் நம்ம எதுவுமே ஆல்டர் காலம் அந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த வியூவை தான் நம்ம ஆல்டர் பண்ண முடியுமே தவிர அதனோட கரஸ்பாண்டிங் அண்டர்லைங் டேட்டா ஆர் டேட்டா டைப்பை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆல்டர் வியூ கமெண்ட் யூஸ் பண்ணி நான் இப்போ ரீநேம் பண்ணுறேன். அதை ட்ராப் வியூ மூலமாக கமெண்ட் யூஸ் பண்ணி நான் இப்போ இந்த க்ரியேட் பண்ண வியூவை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இதை ட்ராப் பண்ணும்போது அண்டர்லையிங் டேபிள் டேட்டா அப்படியே தான் இருக்கும். ஒன்லி வியூ மட்டும்தான் நமக்கு டெலீட் ஆகும். ஸோ இந்த கொரிஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெங்த் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டேபிள் இருக்கிற ஃபஸ்ட் நேம் காலம்க்கு நான் லெங்த் வந்து நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் லெங்த் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அது என்ன ஃபீல்டு வேல்யூ அண்ட் லெங்த் பார்க்குறதுக்கு நான் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லெங்த். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை லெங்த் இருக்கும் இதில். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் மின். ஸோ மேக்ஸ் லெங்த் ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஓவரால் டேபிளில் எவ்வளோ இந்த மேக்ஸிமம் லெங்த் ஃபீல்டு எடுத்து வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். சேம் கைண்ட் நம்ம மின்னும் பார்க்கலாம். மினிமம் லெங்த்து எல்லாமே ரிட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சேம் காலம் நம்ம அப்பர் கேஸில் கொடுக்கலாம். அப்பர் கேஸில் கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த கமெண்ட் அப்பர் கொடுத்துட்டு நம்ம அந்த காலம் நேமை கொடுத்துட்டு சேம் கொரியை ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்பர் கேஸில் எல்லாமே கன்வெர்ட் ஆகி வரும் நமக்கு. ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் அதை. ஸோ இதுதான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அப்பர் கேஸில் வரும். சேம் எக்ஸாம்பிளை நம்ம அப்படியே லோவர் கேஸ்லேயும் பார்க்கலாம். ஸோ லோன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் வேல்யூ எல்லாமே வந்து நம்மளுக்கு லோயர் கேஸில் வரும். ஆப்வியஸ்லி இட் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த ஸ்ட்ரிங் ஃபீல்டு. இன்டீஜருக்குலாம் நம்ம இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 2 டேபிளை லிங்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீப்ளேஸ் பற்றி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சிட்டி டேபிளில் இருக்கிற காலம் எடுத்துகிட்டு கண்ட்ரி டேபிளோட லிங்க் பண்ணிவிட்டு பர்டிகுலர் ஒன் சிங்கிள் கண்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டாக நான் ரீப்ளேஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது டிஸ்டிங்க்ட் கண்ட்ரி. ஸோ நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா அந்த காலம் நேம் கமா ஃப்ரம் ஸ்ட்ரிங். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஸ்ட்ரிங்கை கொடுப்போம். ஃப்ரம் ஸ்ட்ரிங்னா நம்மளுக்கு டேபிளில் என்ன வேல்யூவாக இருக்கோ அதை கொடுப்போம். ஸோ ஜஸ்ட் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் சிட்டியும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கொரி ரன் பண்ணும்போது நமக்கு இந்தியான்னு இருக்கிற ரெக்கார்ட்ஸ் சிட்டி எல்லாமே ரிட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ண கோடு எல்லாமே ஐன்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். ஜஸ்ட் இன்னொரு அன்கண்டிஷன் ஆட் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். கரண்ட்டாக அது எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு ரிட்ரைவ் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ண கீவேர்டோட நமக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் ரிட்ரைவ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனோட கொரி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.